இந்த நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்கிற ஜனகன மனவை தேசிய கீதமாக வைக்கலாம் என்று ஒரு குழு கூடி பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அதில் நடுவில் ஒரு 2 வரி ஒரு கடவுளை உயர்த்தி பாடுவதாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொதுவான தேசிய கீதத்தில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை பாடுகிற 2 வரி, புகழ்கிற போற்றுகிற 2 வரி வருகிறதே, அதை எடுத்துட்டா நல்லா இருக்குமேனு அந்த குழுவில் இருக்கிறவங்க யோசித்தாங்க. யார் போய் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்கறது? இல்லை, அவரை கேட்காம எடிட் பண்ணவும் முடியாது. அவர் வரியில் போய் நம்ம கையை வைக்க முடியுமா? முடியாது. இப்போ அவர்கிட்ட போய் இதை மாற்றி குடியான்னு எப்படி கேட்கறது? எல்லாம் குழம்பிட்டு இருக்கும்போது ஜவஹர்லால் நேருக்கு இந்த தகவல் போகுது. என்ன, இந்த மாதிரி ஒரு 2 வரி வருது, நான் போகிறேன் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட போய், தாகூர், இந்த மாதிரி உங்கள் பாட்டை நாங்கள் தேசிய கீதமாக வைக்கலான் இருக்கிறோம். இல்லை, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா அதில் ஒரு 2 வரி ஒரு குறிப்பிட்ட கடவுளை புகழ்வதாக இருக்கிறது. இது காமன் ஃபார் ஆல். அதில் ஒரு குறிப்பிட்ட கடவுளை வாழ்த்தி பாடுற வரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா என்ன பொருள்? நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களா? அது இருக்கக்கூடாதான். இமீடியட்டாக ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துருங்க, அந்த 2 வரி எடுத்துருங்க. எல்லாரும் ஒரு நாள் முழுக்க எப்படா கேட்கறது, என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரு போய் நின்னவன் எடுத்துருங்கன்ட்டாராம். நேரு ஆச்சரியமாக பார்க்குறேன், இவ்வளோ சுலபமாக முடியலன்னு அவரும் நினைக்கல. எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ரவீந்திரநாத் தாகூரும், இத்தனை கோடி மக்களினுடைய தேசிய உணர்வை பாதுகாக்கிற பாடலாக என் பாடல் மாறப்போகிறதே, இந்த மக்களை விட எனக்கு வேறு கடவுள் இல்லை, அந்த 2 வரியை எடுத்துருங்க.